என் பெயர் கோ கனிஷ்கா. நான் புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன் லசால் ஃபார் செயின்ட் ஜேம்ஸ். அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழே, நீ பெண்பால் என நினைத்தே உன்னை அன்பால் தினம் தொழுதோம். பண்பால் என்னை வளர்த்தே நீ நின்பால் என்னை ஈர்த்தாய். உன்னழகால் நீ உலகாழ்வதை ஒரு நாளும் மறவேன். உன்பால் என்னை கொடுத்தே இனி சான்றோனாய் வளர்வேன். மொழி வாழவும் இனம் வாழவும் இயல்வாய் தமிழ் மகனே, முரணாதொரு முகமாய் எழு முடியாதது முள்ளதோ. எளிவாகிய நிலை ஓடிட எடுவாள் பகை மலையோ. எழுவாய் தலை நிமிர்வாய் உன்னை எதிர்வாரணி இலையே. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறே எதிர்கால தேவைகளே வருங்கால மேதைகளே உங்கள் அத்துணை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. மனிதன் சமூக வாழ்வை விரும்புகிறவன், ஆனால் அனைவரும் சமநிலையுடன் வாழ்வதில்லை. சமூகத்தில் சிலர் செல்வச் செழிப்புடன் முன்னேறி வாழ்கின்றனர், சிலர் ஏழ்மையில் போராடி கொண்டிருக்கின்றனர். நாம் வாழும் சமூகத்தில் நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவி செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை மட்டுமல்ல, அது ஒரு மிக முக்கியமான மனித பணியாகும். அந்த வகையில் எங்கள் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒன் லசால் ஃபார் செயின்ட் ஜேம்ஸ் என்ற இயக்கம் இந்த வருடத்திலிருந்து எங்கள் பள்ளியில் செயல்பட இருக்கிறது. இந்த இயக்கத்தில் எங்கள் பள்ளியில் இருக்கும் ஒவ்வொருவரும், அது தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் போன்ற அனைவரும் ஒவ்வொரு நாளும் ₹1 கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் அந்த ₹1 சிறுதுளி ஒரு வெள்ளம் போல் திரண்டு அந்த வருடத்தின் இறுதியில் ஒரு தொகையாக சேர்ந்திருக்கும். அந்த தொகையை எங்கள் பள்ளியில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதுதான் இந்த இயக்கத்தின் அம்சமாகும். இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுகிறது. ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் சமூகத்தில் அவர்கள் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதோடும் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை ஏற்படுகிறது. உதாரணமாக, ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் சமத்துவம் ஏற்படுகிறது. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் ஒரு நல்ல சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க முடியும். இறுதியாக, நாம் பிறருக்கு கொடுக்கும் போது கொடுப்பவரும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார், அதனை பெறுபவரும் ஆசீர்வதிக்கப்படுகின்றார். எனவே நாம் அனைவரும் இன்றிலிருந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நாம் வாழும் சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற அளவு, அது ஒரு சிறிய பொருளாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நம்மால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு உதவி செய்வோம். பகிர்ந்து உண்போம், இறைவனின் ஆசீர்வாதத்தை பெறுவோம். தெரிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னேன், புரிந்த அனைத்தையும் புரியும்படி சொன்னேன். பேச்சினில் தீப்பற்றி உண்மையை கைப்பற்றி தமிழ் அன்னையை போற்றி பெறுவேன் பெருவற்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.